அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தமிழோட விளையாடு என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக நானும் மீரானவர்களும் உங்களுக்கு ஸ்டுடியோ வந்திருக்கோம் எஸ்கேபி டிவிலேருந்து. இப்போ அந்த நிகழ்ச்சி தமிழ் வளர்க்குறதுக்காகவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் தமிழோட சிறப்புகளுக்காகவும் உங்களுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே விளையாட்டுக்கு தொடங்கிறதுக்காக நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்போ அதை பற்றி மீரானவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். வணக்கம், எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அழிஞ்சிக்கிட்டு வருது. எல்லோருமே ஆங்கில மோகம் கொண்டு தமிழை இன்றைக்கி மறந்துட்டோம். அத்தகைய தமிழை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த விளையாட்டு, தமிழே ஒரு விளையாட்டாகி போச்சு. அந்த தமிழ் அழிந்து விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய அழைப்பாளர்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பில் தமிழில் பேசணும். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தில் 10க்கு 4 வார்த்தைகள் பிறமொழி சொல்லாதான் இருக்குது. தமிழ்லேயே பேசணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த விளையாட்டு இருக்குது. அழைப்பாளர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோடு உரையாடலாம். இப்போது தமிழோட விளையாடுன்றதுக்காக உங்கள் ஸ்வீட் சிவா நானும் மீரான் அவர்களும் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். அடுத்து தமிழோட விளையாடு நிகழ்ச்சி அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட அழைப்பாளர் வந்தவுடன் நாங்கள் ஒரு தலைப்பு கொடுப்போம். அந்த தலைப்பில் தூய தமிழில் பேசணும். நம்மளோட அழைப்பாளருக்கு இந்த ஒரு அழைப்பாளர் வந்துட்டாங்க, பார்க்கலாம். ஹலோ. ஓகே இப்போது அவங்களோட மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போது தமிழோட விளையாடுன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி அதாவது தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ தமிழோட அறிவியல், தமிழ் அறிவியல்ன்றது அது உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவையான அத்தியாவசியமான ஒன்று. என்ன இது பற்றி நம்ம டிஸ்கஸ் மீன்ஸ் எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சைனீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சைனீஸ் தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே சைனீஸ், கம்ப்யூட்டர் முதற்கொண்டு எல்லாமே ஹார்ட்வேர் எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் தமிழில் பார்த்திங்கன்னா அதை விட மேன்மையான மொழி தமிழ். அதை பார்த்திங்கன்னா அந்த மேன்மையான தொழிலில் அதை பண்ணும்போது அது எப்படி இது பண்ணுறதுக்கு தமிழில் சிறப்பு வச்சு அதெல்லாம் மானிட்டரிங் பண்ணி அதெல்லாம் வச்சா தான் நம்ம இதுவாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். அதாவது ஒவ்வொரு மொழியிலையுமே அவங்க மொழியை அவங்க நேசிக்கிறாங்க. தமிழை நம்மளும் நேசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிற நாட்டவர்கள் அவங்க தமிழை வளர்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பிற நாடுகள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு சைனீஸ் பெண் தமிழ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தமிழ் மொழியை அவங்க மொழிக்கு அவங்களோட புத்தகத்தில் நம்மளோட சிறப்புகளை அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறமொழி நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழுக்கு நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு தான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நம்மளோட வீட்டில் கூட நம்ம சாதாரணமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா, தூய தமிழ்லேயே பேசுகிறது, அதுக்கப்புறம் பிற மொழி சொற்களை முடிந்த அளவு ஒதுக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிற மொழி பாடத்தை படிக்கிறத விட தமிழையும் பற்றி படிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார், சொல்லுங்கள். அது நீங்கள் சொல்கிறது தமிழ் புத்தகங்கள், தமிழோட கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இதெல்லாமே தமிழில் இருந்ததுன்னா பிஸ்னஸ்க்கு, அதாவது தொழில் முன்னேற்றத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் இயந்திரமயமாகிடுச்சு, தொழில்மயமாகிடுச்சு. தொழில் இயந்திரமயமானதுனால எல்லாமே தமிழில் இருந்ததுன்னா இன்னும் நம்மளே புதிய அரிய கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். உலக மக்களுக்கு நம்மளே சொல்லலாம். அறிவியல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தமிழில். ஸோ இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வர்றதுனால நம்ம அடுத்த மேலை நாடுகளில் மோகம் காரணமாக நம்ம போயிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை பற்றி ஒரு பழைய காலத்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும்போது பார்க்கும்போது அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த காலரை பார்த்து நம்ம இப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஹலோ. ஹலோ. வணக்கம். ஹலோ. ஹலோ, யார்? வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ. சரி, அவங்களோட இணைப்பில் ஏதோ இணைப்பு கோளாறு இருக்கிறதுனால பார்த்துக்குவோம். அப்போது நம்ம ஆஃப்டர் த பிரேக் இப்போது நம்ம தமிழோட விளையாடு நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஸ்வீட் சிவா வந்திருக்கேன். அது இப்போது காலர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழோட ஏற்கனவே நம்ம பேசுனது தான் நிறையா ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் டெக்னிக்கல்.
இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். டெக்னிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கம்ப்யூட்டர், நம்ம சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர், டிவி, ரேடியோ எல்லாமே வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ் இருந்ததுன்னா அறிவியல் பூர்வமாக அவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நான் ஒரு பதில் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மென்பொருள் வந்து இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா தமிழ் மென்பொருளே வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ முந்தி வந்து நமக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலம் இருக்கும். அனைவருக்கும் ஆங்கிலம் தெரியுமா, அவ்வளோ சரளமாக தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து தாய்மொழியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ தமிழ் மொழி வந்து கம்ப்யூட்டரில் வந்துருச்சு, கணினியில் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து கையாளும் முறை வந்து மிகவும் எளிமையாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் வந்து இதை தான் சொல்ல போகிறேன். என்னன்னா தமிழ் வந்து இப்போ வந்து கணினி துறைக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்மளாம் கணினி துறைக்கு வந்திருக்கு. பட் மொபைல் ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் இன்னைக்கு அத்தியாவசிய பொருளாயிருச்சு. ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு எது ஒரு காலத்தில் வந்து ஆடம்பர பொருளாக இருந்துச்சு. நம்ம பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து போனோம், பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்ல வரேன்னா, அவங்ககிட்ட உண்டான விஷயங்கள், ஆழமான கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகள், தெளிவான ஒரு அறிவியல் பூர்வ உண்மைகள் எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதை கொண்டு வந்து திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேப்ப மரம் இருக்கு, அதை பேட்டன்ஸ் வாங்கிட்டாங்க, அமெரிக்காவில் பேட்டன்ஸ் வாங்கிட்டாங்க. அது வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த வேப்ப மரத்துக்கு போயிடுச்சு, அதை வெளிநாடு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கால் அட்டன் பண்ணிடலாம். ஹலோ, வணக்கம். உங்களுக்கு ஸ்வீட் சிவா காத்திருக்கேன் பேச தமிழோட உரையாடு நிகழ்ச்சியில். இந்த உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன டாபிக் கொடுக்கலாம் சார்? எங்கேருந்து நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொன்னீங்க? சரிங்க, இப்போ வந்து இதோட விதிமுறையெல்லாம் பார்த்தீங்களா? கொடுத்துருக்கு. நாங்கள் வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம் உங்களுக்கு. அந்த தலைப்பில் நீங்கள் வந்து உங்களால் எந்த அளவுக்கு தமிழில் பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தமிழில் பேசலாம். உங்களோட தலைப்பை இப்போ வந்து ஸ்விட்ச் வா சொல்லுவாங்க. இப்போ தலைப்பு வந்து ஒரு தமிழோட கலாச்சாரம் வச்சுக்கலாம், கல்லூரி வச்சுக்கலாம். சார் உங்கள் என்ன கல்லூரி வச்சுக்கலாமா உங்களுக்கு? சரிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கல்லூரியில் தமிழ். ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். கல்லூரி வந்து சக மாணவர்களிடம் ஒற்றுமை வளர்ப்பதற்கு வந்து கல்லூரி வந்து மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கு. சரி. அப்புறம் வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நட்புணர்வை வளர்ப்பதற்கு அது ஒரு பங்காகவும் இருக்குது கல்லூரி வந்து. சரி. அப்புறம் வந்து மாணவர்களிடம் வந்து ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் அவங்களுடைய விளையாட்டு திறனை வளர்ப்பதற்கும் கல்லூரி வந்து மிகவும் அவசியமான ஒன்றா இருக்கு. சரி, நான் சொல்றது விவசாய கல்லூரி, கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, திரைப்பட கல்லூரி அப்படின்னு நிறைய வகை எல்லா கல்லூரி சொல்லிட்டு போலாம். கல்லூரி விவசாய கல்லூரினா இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கல்லூரி எல்லாம் ஓகே, கல்லூரியில் தமிழ் எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிருக்கு? அதாவது நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் ஓகே தான், நிறைய காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, தமிழ் கல்லூரின்றது தமிழில் எந்த அளவுக்கு கல்லூரியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? நீங்கள் அருமையாக பேசுனீங்க. கல்லூரியோட சிறப்பு, கல்லூரியோட வகை அதெல்லாம் சொன்னீங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் வந்து இன்னும் என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, கல்லூரியில் வந்து தமிழ் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைஞ்சிருக்கு, இல்லைனா ஒரு தாழ்ந்த நிலை, உங்களோட கருத்து என்ன அப்படின்றது எங்களோட கேள்வி. அதாவது கல்லூரியில் வந்து தமிழ் வந்து ஒரு சரி, ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்லூரியில் எந்த அளவுக்கு வந்து தமிழ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது கல்லூரியில் வந்து எந்த அளவுக்கு தமிழ் வந்து பேசுகிறாங்கன்றதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பேசினா இன்னும் உங்களுக்கு பரிசு நிச்சயம். ஆனால் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டு. ஆனால் நீங்கள் சிறப்பு பரிசு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்க தலைப்பில் வந்து நீங்கள் பேசணும். ஹலோ, ஓகே. அதனால தான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பார்த்துக்கிறேன். அடுத்த காலர் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பேசின காலர் வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. கல்லூரியில் வந்து நட்பு எப்படி இருக்குது, ஒற்றுமை எப்படி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராகிங் பண்ணுவாங்களாம். என்னமோ நான் கல்லூரிக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படலை. கொடுக்குறதெல்லாம் விளையாட்டு கலாச்சாரம். கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து கையை கூப்பி வச்சு தான் மரியாதை கொடுக்குறது வழக்கம். கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் தமிழ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்த காலர் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யார் பேசுகிறீங்க? ரஞ்சிதா. உங்களுக்கு உண்டான டைம் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு டாபிக் வந்து தமிழ் கலாச்சாரம். நீங்கள் 2 நிமிஷம் பேசுங்க, தமிழ்லேயே தான் பேசணும். சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்லுங்கள். தமிழ் கலாச்சாரம்ங்கிறது வந்து நாகரிக வளர்ச்சியில் தமிழ்நாடு வந்து முதலிடம் சொல்லலாம். மக்களுக்கு வந்து மக்களோட பழக்க வழக்கங்கள், நாகரிக வளர்ச்சி அதெல்லாம் முன்னேற்றம் அடைந்துள்ளதுன்னா தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும்தான். மற்ற நாட்டு கலாச்சாரங்களை விட தமிழ்நாடு
ஓகே. நமது தமிழ்நாட்டுல கூட கலாச்சாரங்கிறது வந்து அதாவது விருந்தினரை உபசரிக்கும் தன்மைங்கிறது வந்து நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கு. சரி. பொருளாதார முன்னேற்றம் அடைய, அப்புறம் நாகரிக வளர்ச்சி, கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல மட்டும். நாகரிகன்றது எப்படி நம்ம கொஞ்சம் சொல்லுங்களேன். நாகரிகம்னா இப்படி தமிழ் நாகரிகத்தை எப்படி நீங்க சொல்ல வரீங்க? பழக்க வழக்கங்கள், அப்புறம் உடை பாவனைகள் அதெல்லாம். இல்ல, நாகரிகம் தமிழ் பழக்க வழக்கங்கள்லாம் என்ன மாதிரி? இப்போ நீங்கள் தமிழர் தானே, தமிழரோட நாகரிகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நாகரிகம் பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, சொல்லுங்கள். வெளிநாடுகளை விட நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்மளோட உடைகள் பேச்சு வழக்கங்கள்லாம் ஹலோ சொல்லுங்கள். ஹலோ சார், லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக அழைப்பாளர் வந்து நாகரிகத்தை பற்றியும் பழக்க வழக்கத்தை பற்றியும் கலாச்சாரம் அப்படின்ற நம்ம ஒரு தலைப்பு கொடுத்த உடனே தமிழரோட நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் அற்புதமாக சொன்னாங்க, நம்ம விருந்தினரை வந்து உபசரிக்கிற பழக்கம் வந்து நம்ம தமிழர்களுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு கண்டிப்பாக வீடுகளில் கட்டும்போது திண்ணைகளை கட்டி வச்ச ஒரு சமுதாயம், ஒரு கலாச்சாரம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழர்களோட பாரம்பரியத்தை தான் கண்டிப்பாக எடுத்து சொல்லும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு ஹிஸ்டாரிக்கல் அதை பற்றி சயின்டிஃபிக்கல் எல்லாம் பேசணும் கண்டிப்பாக. ஸோ இவங்க காலர் வந்து கலாச்சாரத்தை பற்றி சொன்னாங்க, அதாவது தமிழ் கலாச்சாரம் நாகரிகம் பற்றி சொல்ல வராங்க. இப்போ தமிழ் கலாச்சார நாகரிகம் எந்த அளவுக்கு இன்றைக்கி லெவலில் நம்ம வந்து எத்தனை பேருக்கு தமிழ் கலாச்சார நாகரிகம் வந்து எப்படி பப்ளிக்கு எப்படி வந்து அது வந்து ரீச் ஆகிருக்கு. இனி நாகரிகம் வளர அவங்க டெக்னாலஜி கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அவங்க வந்து மரியாதை கொடுக்கறது, எப்படி அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து பண்ணுறதுக்கு. அடுத்த அழைப்பாளர் வந்துட்டாங்க சார், அடுத்த அழைப்பு நம்ம பேசிட்டு பேசலாம். ஓகே. வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யார் பேசுகிறீங்க? அழைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, ஓகே. தென்றல் நகர்லேருந்து. சரி, இப்போ விதிமுறைகள்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு உண்டான தலைப்புக்கு போயிடலாமா? சரி, உங்களுக்கு உண்டான தலைப்பு வந்து அன்றாட வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கை, அதை பற்றி நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசணும். அன்றாட வாழ்வில் தமிழ், அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் தமிழை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க, அன்றாட வாழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அன்றாட வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து காலையில எழுந்து கோலம் போடுவது, குழந்தைகளை பராமரிப்பது, சமையல் செய்வது போன்ற கருத்துக்களை வந்து அன்றாட வாழ்க்கையில நடக்குது. சரி, இது எல்லாம் அன்றாட நடக்கிறது தானே. புதுசா என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா இல்ல, அன்றாட வாழ்க்கை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தலைப்பு கொடுத்தோடனே அவங்க வந்து சரியான முறையில் வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க அப்படி தொடரலாம். பெண்கள் வேலைக்கு செல்வது, வரும் விருந்தினரை உபசரிப்பது, கணவரின் தேவைகளை பூர்த்தி செய்வது. சரி, அன்றாட வாழ்க்கை. சரி, வேற என்ன அன்றாட வாழ்க்கைக்கு தமிழுக்காக நீங்க என்ன சேவை செய்திருக்கிறீர்கள்? அதாவது தமிழுக்காக என்ன சேவை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க? அதாவது தமிழ் வளர்க்குறது நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். கண்டிப்பா என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ் விளையாட்டுன்றது நம்ம அந்த நாகரிகத்தையும் தமிழை வளர்க்குறதுக்காக ஒரு ப்ரோக்ராமு. இந்த இதில் வந்து என்ன வந்து செய்ய போறீங்கன்றது உங்களுக்கு உண்டான அந்த இது அது பண்ணுறது தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரங்கீலா? அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தொடர முடியுமா அந்த தலைப்பை? நீங்கள் தொடரலாம். அன்றாட வாழ்க்கையில வந்து நமது கலாச்சாரம் இல்லை, நான் கேட்டது வந்து அன்றாட வாழ்க்கை அப்படின்றத தமிழுக்கு